ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நாங்க இப்போ எங்க இருக்கோம்னா மாடியில. ஆமா, மாடியில தான் இருக்கோம். என்ன முறைக்க? நான் எங்க முறைக்கேன்? எல்லாத்தையும் சொல்றேன். நான் என்னடா பண்ணேன் சொல்றேன். எல்லாத்தையும் நான் சொல்றேன் உங்ககிட்ட. கண்டிப்பா சும்மா சொல்றேன். நான் என்ன பண்ணேன் நீ சொல்லு. பண்ற எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் என்னடா பண்ண? அப்படி நீ சொன்னா நானும் சொல்லுவேன். சொல்லுங்க தெரியட்டும். யாரோட நியாயம் கரெக்ட், யாரோட இதுன்னு சொல்லி நீங்க தான் கரெக்டா சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, நீ சொல்லக்கூடாது. அவங்கதான் கரெக்டா முடிவு எடுப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கண்ணே. இன்னைக்கு இப்ப பண்ண அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் சொல்றேன். பாருங்க என்ன எந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்றான்ட்டு நான் கண்டிப்பா அந்த வீடியோல சொல்றேன். அப்படிலாம் இல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ பண்ண அநியாயத்தை எல்லாத்தையும் நான் கண்டிப்பா சொல்றேன். என்னென்ன நடக்குதுங்கிற வந்து கரெக்டா சொல்றேன்னா நீங்களே இதை வந்து இதுக்கான தீர்வை நீங்க தான் சொல்லணும். என்ன பாத்தீங்களா? இப்பயே முறைக்கு பாத்தீங்களா? முதல்ல ரெண்டு, அதாவது எது சொன்னாலும் முதல்ல அடிக்க ஆரம்பிச்சிருவா. சும்மா விளையாட்டுக்கு தானடா அடிக்க, வலிக்கவா செய்யுது. என்னம்மா இப்படி வலிக்கு தெரியுமா? தெரியுதுல்ல? இந்த பாத்தீங்க, இப்படிதான் இப்படி ஆரம்பிச்சுதான் இந்த அடுத்த நான் இப்படி 2 அடி அடிப்பா, அவர் 2 அடி அடிப்பா. இப்படியே 2 பேர்த்துக்கும் மண்டை கிட்ட பிச்சுக்கிட்டு சண்டை வந்து ஆரம்பிச்சிடும் போல. யாராவது ஒய்ஃப சாரி ஹஸ்பண்ட கை நீட்டி யாராவது அடிப்பாங்களா சொல்லுங்க? விளையாட்டுக்கு தானடா அடிக்க. சாரி. அது நல்ல பழக்கமா இல்லையா? இது ஒண்ணு. விளையாட்டுக்கு அடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. விளையாட்டுக்கு எது உனக்கு? இது விளையாட்டுக்கு அடிக்கிறதா? வலிக்குதுல. அதாவது உனக்கும் ஜதான் எனக்கும் ஜதான் இருக்கு, புரியுதா? லைட்டா அடிச்சேன். இனிமேல் அடிக்க மாட்டேன்ப்பா. அடிக்க கூடாது. சரி, அடிச்ச எனக்கு அடிச்சேன்னு வச்சுக்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். இவங்கள்ட்ட தான் வந்து நான் சொல்லுவேன். என்ன பண்ணுங்க, அடி வாங்கிதானே ஆகணும். சரி, இது ஒண்ணுண்ணே. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு அநியாயம். காலையில எந்திரிச்ச உடனேயும் என்னங்க செய்யணும்? காலையில ஒரு லட்சணமான பொண்ணு என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சு வீட்டுல ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கணும். சரி, ரொம்ப வேண்டாம். மணிக்கு எப்படிதான் எந்திரிக்க முடியும்? நம்ம பொண்ணுங்க எல்லாம் எந்திரிக்காங்கல்ல. நீங்க வருங்க, நாங்க வீடியோ எடுக்கலாம், அங்கங்க கூட்டு போறல. எனக்கு டயர்ட் ஆகாதோட என்னமோ இவனை கொத்த வேலைக்கு கூட்டிட்டு போற மாதிரி இது பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் சொல்லுவேன். சொல்லு நீ போயிடு. பாத்தீங்களா அடிக்கா? பாத்தீங்களா? நான் சொல்லுவேன். சரியா கணக்கு வச்சுக்கோங்க. 5 அடி அடிச்சிட்டான். இந்த வீடியோ முடிகிற வரை எத்தனை அடி அடிக்கான்னு மட்டும் பாருங்க. அதை நம்ம கரெக்டா கவுண்ட் பண்ணுங்க எல்லாரும். காஃபி போடுறது என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு, ஏங்க எந்திரிங்கோ, இந்தாங்கோ காஃபி அப்படின்னு குடுக்கணும். அதுதான் ஒரு வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு ஒரு. நீ என்ன பண்ற? நீ போட்டு தர வேண்டியதானே? நான் போட்டு தரேன். ஆமா, ஒரு என்ன இது ஃபர்ஸ்ட் நீ ஒரு வாட்டி பண்ணணும், நான் ஒரு வாட்டி. காலையில ஒரு நாள் விட்டு ஒரு வாட்டி. நான் ஒரு எங்க இவ ஒரு டாஸ்கா வச்சிருக்கா, என்ன தெரியுமா? காலையில எந்திரிச்ச உடனேயும் எத்தனை மணிக்கு எந்திரிக்க? ரொம்ப எல்லாம் எந்திரிக்க மாட்டாங்க. காலையில வந்துட்டு ரொம்ப நேரம் எல்லாம் தூங்க மாட்டா. ஒரு 11 மணிக்கு எந்திரிப்பா, அவ்வளவுதான். 11 மணிக்கா போய் சொல்ற? 10:30க்கு எந்திரிப்பேன். நல்லா வருங்க. 10:30ல இருந்து 11 என்னமோ 3 மணி நேரம் கேப் இருக்கு. 10:30க்கு எந்திரிச்சு உனக்கு காஃபி போட்டு தந்துட்டு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி நான் மதியம் சாப்பாடு பண்ணிட்டு அப்புறம் எனக்கு நான் சாப்பிட்டுட்டு திருப்பி நீ வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நைட்டு சாப்பாடு பண்ணிட்டு எவ்வளவு வேலை இருக்கும் மாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு துணி துவைச்சு பக்கெட் எடுத்துட்டு மாடியில வந்து காய போட்டுட்டு. யாரு போடுறா சொல்லு? காய போடுற வாஷிங் மிஷின் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் வாஷிங் மிஷின் வந்து எப்பாட்டுக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவேன். காய வந்து எப்படின்னா எப்பவுமே வந்து கையில தான் போடுவோம். வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா 2 பேர்னால துணி வேண்டாம். அதுக்கு போட்டு கரண்ட் பில் அது சொல்லுவாங்க. உடம்பு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா மட்டும் நான் அதை மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். நானே சொல்லிடுறேன், போடுடா இத்தனை துணி இருக்கு, அவ்வளவு கொஞ்சம் உடம்பு முடியாம. சரி, அதோட துணி யார் காய போடுவா? நீயா காய போடுற? நான் தான் காய போடுறேன். நீ காய போடுறியா? நல்லா வருவேன். பயமா இருக்கும் சில நேரம். நைட் ஆயிருமா, அதுக்காண்டி துணைக்கு மாடிக்கு கூப்பிடுவேன். துணைக்கு மாடிக்கு கூப்பிட்டா சரிங்களா? என்னையே தூக்கிட்டு வர சொல்லிட்டு என்னையே காய போட்டு சும்மா வந்துட்டு பக்கத்துல சொல்றாங்க. இது ஒரு இது 2. அடுத்தது பாத்தீங்கன்னா சாப்பாடு. சரிங்களா? சாப்பாடுல நான் நல்லாதான் செய்வா, ஒன்னும் சரிங்களா? சாப்பாடு விஷயத்துல குறை சொல்லணும்னா என்ன சொல்ல, ஒன்னும் குறை கிடையாது. நல்லா வச்சு ஏன்னா நான் வந்து என்னன்னா சாப்பாடு எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்குன்னு சொல்லிப்பேன். எதனால நீ கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அதனால சாப்பாடு விஷயத்துல ஒரு பிரச்சனை கிடையாது. வேற என்ன வச்சேன் தெரியுமா? எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கியோ என்னென்ன பண்றான்னு. ஆமா, சொல்லணும்ல, மக்களுக்கு தெரியணும், தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு கொடுமை வந்து இந்த நானும் சொல்லுவேன். நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி
நிறைய தடவை சொல்லுவேன், ஒரு இடத்துக்கு போறோம், ட்ரெஸ் பண்றோம், வைக்கிறோம்னா சேலை கட்டுறது நல்லா இருக்குமா, ஒரு லட்சணமான பொண்ணு சேலை கட்டுறது நல்லா இருக்குமா, இல்ல வந்துட்டு எடுத்தாலுமே சாரி, எதுக்கு எடுத்தாலும் சாரியா உடுத்தினா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. தெரியும்டா, கேர்ள்ஸுக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலுமே ஒரு சிம்பிளா ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலுமே, ஒரு பீச்சுக்கு போனாலுமே, ஒரு பார்க்குக்கு போனாலுமே எந்த நேரமே சாரியா கட்டிட்டு இருக்க முடியும். சுடிதார் தானே, எதுக்கு எடுத்தாலுமே சாரி. சாரினா எப்படிடா சாரி கட்டி? அதுதானே தமிழர்களின் லட்சணமான ஒரு இது. அதாவது நம்ம ஆசைப்படுறது என்னது, நம்ம இருக்கிறவங்க வந்து ஒரு லட்சணமா சேலை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து எல்லாரும் ஆசைப்படுறதுதான். அதுக்காக ஜீன்ஸ் பேண்ட் போடுறதும் இது பண்றதும் இதான் நல்லா இருக்கு. இதான் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம். பாருங்க சரிங்களா. இது அப்படி நீ வந்து எங்க வந்தாலுமே வேஷ்டி ஷர்ட் சரியா, இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு நீ எல்லாம் வரக்கூடாது என் கூட சரியா. அப்படி இல்ல, நாங்க வேற, அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு கலாச்சாரம்னா அப்புறம் நீங்க வேஷ்டி ஷர்ட் தான் உடுத்தணும் சரியா. ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் நீங்க போடக்கூடாது சரியா. நாட்டாளவுக்கு ஜீன்ஸ் கிடையாதுடே, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சாரி என்ன கட்ட சொல்றேன், நான் எப்பெல்லாம் சாரி கட்டுறேன்னு அப்பெல்லாம் நீ வேஷ்டி போட்டிருக்கோம் போ. சரி விடுப்பா விடு. சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் மணி சரி கரெக்டா பாயிண்ட்டுக்கு பிடிச்சிட்டா. சரி அதனால இது வந்து யாருனாலும் போட்டுக்கோ. சரி அப்பப்ப வேணா போட்டுக்க, சுடிதார் போட்டுக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி அடுத்து சொல்றேன். வேற என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன முறைக்க சொல்லணும்ல, தெரியணும்லடே, ஏன் என்னோட இதெல்லாம் சொல்லணும்ல. வருவேன் ஒரு சில இதெல்லாம் வந்து பாருங்க, எல்லாம் பண்ண பாருமா நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுவேன், இன்னும் நிறைய சொல்லுவேன். பாத்தீங்களா, இந்த அடிச்சுக்கிட்டே தான் எப்ப பாருங்க இப்படி வலிக்குது இல்ல. ஏங்க உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னியா, எனக்கு சாரிடா. சரி போ, சும்மா போய் காத்து போட்டா போ தேவனா நீ போ. பாத்தீங்களா நல்லா வருவ. சரி போயிட்டு வரேன் போ. அந்த பாயா இருக்கட்டும். சரி போமா தாய, காபி கொண்டு வாமா. வேற என்ன செய்வது, சொல்ல மாட்டா போதுமா, அப்ப காபி கொண்டு போ. என்ன சொல்லுவேன், போய் சொல்லாத. சொன்னு இது போன படபடன்னு வீட்டு வாடி வந்து பாத்து போ, படியில இருந்து உருண்டு விழுந்துறாத. பாருங்க இந்த அநியாயம் தாங்க வீட்டுல நடக்குது. போட்டு பாடா படுத்திடுவா. இந்த வச்சுட்டு போ. பாத்தீங்களா கல் எடுக்கிறாங்க. என்னதான் சொல்லனே தெரியல. போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. தெரியணுங்க உங்களுக்கு எல்லாம் தெரியணும். கொஞ்சம் அநியாயமா பண்றா. நான் பாத்துட்டே இருக்கேன். ஒரு நாள் சரி 2 நாள் தினமும் அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்கா. என்ன போட்டு சொல்ல. சரி என்ன செய்ய, கல்யாண வாழ்க்கைனா அப்படி இப்படிதான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்துட்டு எல்லா நேரத்தையும் நம்ம இது பண்ணிடக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. ஆனா ஒரு சில விஷயத்துல வந்து அப்படியே போயிடணும், அப்படியே சிரிச்சாப்புல போயிடணும். அதுதான் லைஃப். ஆனா உண்மையிலங்க பாவம் தான் பசங்க. எப்படிதான் வந்துட்டு இந்த இவங்க டார்ச்சர்ல இருந்து எப்படிதான் இது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பாவம் இந்த பசங்க உண்மையிலங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மா ஒண்ணும் நல்ல பொண்ணு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு தானே போனேன். இது இல்லடா, இது பண்ணிட்டு போனேன். சரி என்ன கொண்டு வந்திருக்கப்பா உனக்கா? எனக்கு திங்கிறதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு கொண்டு வராத. காஃபி மட்டும் குடி உன் கிளாஸ்ல இருந்தா. உனக்கு இது பார்க்காத சரியா. அது அவனுக்குலாம் இல்ல எனக்கு. உண்மையில இன்னைக்குதான் இவ்வளவு நாள் வாழ்க்கையில உருப்படியான ஒரு வேலை செஞ்சேன்னா அது இது ஒண்ணுதான். பரவாயில்ல. இப்ப என்ன நான் சாப்பிடற கூடியது என் கூடதான் தின்னுட்டு இருக்காது. அவனுக்கு பிஸ்கட் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பிஸ்கட். எனக்கு ரஸ்க்கும் இந்த குச்சி சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு ஆசையா எதுவும் கொண்டு வரல. பிஸ்கட் இருக்குல்ல. பரவாயில்ல, உருப்படியா ஒரு வேலை செய்யறா. எல்லாம் வீடியோக்காக தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லைங்க உண்மையில சொல்ல போனா இப்போ கரெக்டா தான் இருப்பான். சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். இப்போ நான் காப்பி நாளைக்கு நீ தான் காலையில போடுது. இப்படி வேக்கு இப்ப காஃபி போடுறது ஏதோ ஊருக்கே நீ காஃபி போட்டு கொடுக்கற மாதிரிலாம் சொல்றேன். 2 வேலை இருந்து தூக்கிட்டு வரணும்லடே. பெரிய வேலை. சரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருங்க, லைட்டா ஒரு டீ மட்டும் அடிச்சுட்டு அப்படியே வரோண்ணே. சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. நீங்களும் அந்த கேப்ல போய் காஃபி குடிச்சிட்டாங்க. ஒரு வழியா காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. நைட்டுக்கு என்ன சாப்பாடு? தோசை தான். இது ஒரு அநியாயம் தான். டெய்லி தோசை. ஒண்ணு இல்ல, நான் என்ன ரகரகமாவா கேட்க போறேன்.
தோசை வேற என்ன தோசை உனக்கு வேற என்ன வேணும்? அன்னைக்குதான் பானிபூரி செஞ்சு கொடுத்தேன், நல்லா தின்னா. நல்லா வச்சுதான் குடுக்குறேன், குறை சொல்லிட்டு இருக்க. என்னப்பா வச்சுட்டே பெருசா பாருங்க. பட்டு தூங்கிட்டு இருந்தாங்க சாரு. நான் பானிபூரி எல்லாம் செஞ்சு சரி குடுக்கும் தலைவலின்னு சொல்றேன். பானிபூரின்னு சொன்னோன்னு எந்திரிச்சாச்சு சாரு. இல்லங்க சரி அப்படி என்னடா பண்றா அப்படியே அதிசயமா பண்ணி வச்சிருக்காளே பாப்பா. டேஸ்ட் பார்க்கறது பண்ணேன், வேற ஒண்ணும் கிடையாது. டேஸ்ட் பார்த்தாரு சும்மா என்னலாம் பிரான் நல்ல பிரான் வைக்கணும் நீ, நல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு பாப்பா. பானிபூரி சூப்பரா இருந்துச்சு சொல்லிட்டு இப்ப என்னடா இப்படி கேவலப்படுத்துறேன். உண்மையில நல்லாதான் இருந்துச்சு. ஆனா உண்மையை சொன்னா நாங்க எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் எல்லாம் வந்து இப்படிதான் பாடாப்படுதுறான்னு இல்ல, சும்மா அப்படியே ஜாலியா சொல்றதுதான், அதுக்காக இல்ல. ஒன்று ரெண்டு இது உண்மைதான், உண்மைதான், அது உண்மைதான். நான் ஏன் பயப்படணும்? வலிக்குது அடிச்சுக்கிட்ட எத்தனை தடவை தான் நீ அடிக்க? சாரி டே, வலிக்குது இல்ல? சாரி பாருங்க இரு, உனக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்கு, மொத்தமா வச்சு கொடுக்குறேன் உனக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா யார் யார் வீட்டுல இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. ஆனா பசங்க பாவம் தான், பாவம் என்ன செய்ய. இல்லம்மா பொண்ணுங்களும் பாவம் தான். சரி அவங்களும் நிறைய கஷ்டத்தை இது பண்றாங்க, எல்லாத்தையும் தான். எல்லாருமே வாழ்க்கைனாலே கஷ்டம் தாங்க, உண்மையிலதான். அந்த வாழ்க்கை கஷ்டமே இல்லாம வாழ்ந்து பட வாழ்க்கை ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப பண்ணாத, கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காது சரியா? இல்லடே நான் இருக்கவே உனக்கு கஷ்டமா இருக்குன்னு. அப்படி இல்லடா இல்லடா சும்மா சரி சரி சரி. ஐயோ ஐயோ கண்ணுலாம், கண்ணுல இருந்து தண்ணி தண்ணி வடியுது. இல்லங்க நாங்க வந்து எப்பவுமே வந்து உண்மையிலே சொல்ல போனா எனக்கு ஜாலியா தான் பேசிக்கிறோம். சீரியஸாவே சொல்ல நாங்க எப்பவுமே இப்படி ஜாலியா தான் இருப்போம். நாங்க வந்து அவ்வளவு சண்டை போட்டுக்கவே மாட்டோம். முக்காவாசி நாள் வந்து சண்டை. என்னடா சண்டையே போட மாட்டோம். ஆமாங்க சண்டையே வராது எங்களுக்குள்ள. இவதான் சண்டை இருப்பான், இவன் தான் சண்டை. நீ சண்டை சண்டைக்கு ஃபர்ஸ்ட் காரணமே வந்தான். என்னைய சொல்லுத சண்டைக்கு கடைசி வரை இது முடியவே முடியாது. நான் வீட்டுல போய் அடி வாங்கிறத சொல்லிட்டாங்க. வாயில இருந்து தன் வாயால கிடுங்கிற உண்மை வந்துட்டுல, இதுதான் உண்மை. அடி அடிப்பா தெரியுமா, கொஞ்சம் அடியா நான் வாங்கியிருக்கேன். இவங்க நானும் அடிக்கவே மாட்டேன், இவங்க நீ போட்டு அடிப்போம். சரி சண்டைலாம் எங்களுக்குள்ள அந்த மாதிரி அடித்தடிச்செல்லாம் கிடையாது. சண்டை போட்டுப்போம், அப்படியே செல்லாம ஜாலியா சண்டை போட்டுப்போம். அதான் நான் என்ன சொல்றேன்னா, லைஃப்ல வந்து எல்லாத்தையுமே வந்து ஜாலியாவே எடுத்துட்டு போயிடணும். எங்களை மாதிரி இப்பதான் கஷ்டம், பசங்கனாலே கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு நல்ல மாத்திர இல்ல முடிவுரையே கொஞ்சம் நல்லதா கொண்டு போவோமே சரியா? அதாவது லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கஷ்டமும் இருக்கும், இதுவும் இருக்கும். நம்ம வந்து அப்பப்ப அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு இதை வந்து நம்ம வந்து இது பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். நான் கோவப்பட்டாலும் சரி, அவங்க கோவப்பட்டாலும் சரி, ரெண்டு விதத்துல யாரு கோவப்பட்டாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா இது பண்ணிட்டு போனா லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்க வீட்லயும் அதே மாதிரி யார் வீட்டுல சண்டை நடக்குதோ என்ன அடியா நடக்குதோ கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, எங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க இதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். என்னடா அவங்க இதையும் தெரிஞ்சுப்போம், என்ன நிறைய நடக்குது கமெண்ட் சொல்லிட்டு போங்க. சரி அதாவது பேசினா நிறைய பேசிட்டு இருக்கலாம். கூடிய நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ கண்டினியூவா வரும். நம்ம வீடியோ நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா நம்ம வீடியோ வந்து பார்த்து நல்ல மனசு கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லும்போது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நாங்க நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், உங்களை வந்து எல்லாம் சிரிக்க வைப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவும் உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும். என்னடா எங்க ரெண்டு பேத்துக்கு எப்பவும் சப்போர்ட் வேணும். சரி சீக்கிரமே அடுத்த vlogல பார்க்கலாம். ஸோ லவ் யூ ஆல், பாய். சரிங்களா, பார்ப்போம் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். போமாடா போமா.